Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 15 Planet Doom. பண்ணா நம்ம தாரு பூமியில இருந்து அப்பதான் ஆஸ்கார்டுக்கு வர்றான். அப்படியே அவன் ஊருக்கு பரியேந்து வரும்போது என்ன ஒரு சந்தோஷம் ஏம்டால் மூஞ்சில எல்லாம் காய் துப்பிட்டு வருவான். அதான் தாருக்காண்டி கேட்ட திறந்து மூடிட்டு இருப்பானே அந்த கரிச்சட்டி மண்டையன், அவனே தான். ஆக்சுவலா இன்னைக்கு ஆஸ்கார்ட்ல தார்ஸ் டே அப்படின்னா கண்டிப்பா தார் வரணும்ல. அன்னைக்கு எல்லாம் ஒண்ணு கூடி ஒரே விருந்து தான். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் அந்த ஓல் ஸ்டாக் பைய. அவன் தான் தாடிக்கார தீனி பயலாச்சே. மத்தவங்க எல்லாம் எங்க டாடி எங்கன்னு விசாரிச்ச அவரு இவன் மேல செமகான்ல இருக்காரு, டெக்கரேட் பண்ணிருக்காரு, நான் கிளம்புறேன் ஓடிடுவான். என்னன்னு பார்த்தா அவங்க டாடி ஓடின்னு வாண்டியா கிளிப்பான். என்னன்னா அவங்க அப்பனுக்கு தாழ் பூமிக்கு போயிட்டு வர்றது பிடிக்கல. ஏன்னா மேக்சிமம் அங்கேயே இருக்கான். ஆஸ்கார்ட் தானே அவன் உலகம். அதை விட்டுட்டு காவாலி பைய மாதிரி அங்க சுத்தினா கோப்படத்தானே செய்வாரு. அது மட்டும் இல்லாம மனுஷங்க மேல எந்த காண்டும் இல்ல. ஆனா இவங்க கூட கம்பேர் பண்ண அவங்க எல்லாம் வீக் ஆனவங்களாமா. அப்படி எல்லாம் இல்லன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஆம்டால் வந்து முக்கியமான விஷயமா அவன் இந்த மாதிரி ராஜா கூட பேசும்போதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்படி பண்ணான்னா கண்டிப்பா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன ஏதுன்னு கேட்டா பூமி திடீர்னு ஒரு செகண்டுக்கு மறைஞ்சு போய் வந்துச்சாமா. அப்படின்னா ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னு தானே அர்த்தம். டேய் டாடி நான் போயிட்டு வரேன்டா தாடிம்பா. கண்டிப்பா மனுஷங்களோட பலகீனமே உன்னை ஏமாத்துண்டான்னு சாபம் விட்டு அனுப்பி விடுவான். சரி டாடி எப்போ இப்படி தானே பேசுன்ட்டு போய் பார்த்தா பூமியே டோட்டலா வேற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் டவருக்கு பதிலா வேற டவர் இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, டூமோட சிலைய வச்சிருப்பாங்க. அப்படின்னா விஷமாகி விட்டது. அப்ப அவெஞ்சர்ஸ்க்கு என்னாச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்ப திடீர்னு ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வந்து தார அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. அவன் சண்டை போட முக்கிட்டு இடப்பான். அப்ப ஹாக்கை, ஃபால்கன், ஸ்பைடின்னு இவனு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண வருவானுங்க. அவனு கெட்டப்பே டோட்டலா வேற மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு பேரு டிபாட்ஸ் ஆமா. இன்னொரு காமெடி என்னன்னா இவங்களுக்கு தார் யாருன்னே தெரியல. இவரு தான் மனித இனத்தையே காப்பாத்த வந்தவரான்னு ஆச்சரியமா வேற யாப்பானுங்க. இதையெல்லாம் பார்த்து காண்டான தாரு அவன் தண்டர் சக்தியை வச்சு எல்லாத்தையுமே அழிச்சிருவான். அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், ஹல்க் இவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அவனுக்கு முழிப்பானுங்க. எப்படி இவங்க எல்லாம் இவனுக்கு தெரியும்னு. சரி இனி இங்க இருந்து பேசினா ஆபத்துன்னு டிஃபெண்டர்ஸ் வாங்கன்னு அவங்க சீக்ரெட் பிளேஸ்க்கு கிளம்பிடுவாங்க. அவெஞ்சர்ஸ் தானே என்ன டிஃபெண்டர்ஸ்னு சொல்றான்னு இன்னொரு கன்ஃபியூஷன். அப்புறம் போட்டு எடுத்துட்டு எல்லாம் சல்லுன்னு போவாங்க. ஒவ்வொருத்தன் பேரையும் வேற மாத்தி சொல்லுவானுங்க. அந்த லூசு பயல்களை பத்தி தான் தாருக்கு தெரியுமே. ஆனா எப்படி தார பத்தி இவனுக்கு தெரியாம போச்சுன்னு இன்னு டவுட். ஆக்சுவலா தார இவனை லைஃப்லயே பார்த்தது இல்லையாமா. பட் இடி மின்னலோட ஒருத்தன் வருவான்னு மட்டும் சொன்னாங்க. எல்லாரும் அதே தான் சொல்லுவானுங்க. பல வருஷமா இவனை அடிமையா இருக்கானுங்களாமா. இவன் வந்துதான் மனித குலத்தையே காப்பாத்த போறான்னு சொன்னவன தாருக்கு ஒரே சாக்கு. ஏன்னா இவன் காலையில தான் கிளம்பி ஆஸ்கார்ட் போனா. இப்ப மத்தியானம் கூட ஆகல, அதுக்குள்ள 10 வருஷம் முழிப்பான். இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நம்ம ஃபால்கனுக்கு அடிபட்டுரும். அப்புறம் எப்படியா அடிச்சு புடிச்சு கரைக்கு வந்தா அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டிபாட்ஸும் பிளாக் விடோவும். என்ன நட்டாசா டூமுக்கு வேலை பாக்குறான்னு சொன்ன உடனே அவளே சாக்காயிருவா. எப்படி இவ பேரு அவனுக்கு தெரியும்னு. டூம் இந்த மாதிரி தண்டரர் ஒருத்தன் வந்து ஏமாத்துவான், நம்பிராதன்னு சொல்லிருப்பானாமா. அதனால என்ன பண்ணுவா, தாருக்குன்னே ஸ்பெஷலா ஒரு மிஷின் இருக்குன்னு கொண்டு வருவாளா. இந்த கிறுக்கு பையன் எதுவா இருந்தா எனக்கு என்னன்னு சுத்தில வச்சு அட்டாக் பண்ணுவான். அது மியாலியர நச்சுன்னு புடிச்சுக்கும். என்னென்னமோ பண்ணி முக்குன்னு முக்கி பாப்பா, வரவே வராது. போச்சா இனி இதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா மாட்டிக்கோன்னு ஹாக்கை தப்பிச்சு போலாமா. ஃபர்ஸ்ட் தார் கேட்க மாட்டான். ஏன்னா அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சு ஓட மாட்டாங்களாமா. பட் இப்போ இவங்க எல்லாம் டிஃபெண்டர்ஸ் தானே, ஓடித்தான் அங்க பாம்பு புகையை போட்டு விட்டு எஸ்கேப். அப்புறம் அவங்க தப்பிச்சோன்னது இவங்க அதை சுத்தில கேப்சர் பண்ணது எல்லாத்தையுமே டூம் பைய கிட்ட சொல்லிடுவா. இவங்க சீக்ரெட் பிளேஸ்னு எங்க கூட்டு போவாங்கன்னா ஹெலிகாரியர். கடைசியா ஃபியூரி சாகும் போது இங்கதான் வந்து கிராஷ் பண்ணானாமா. ஃபியூரி செத்துட்டானா. ஓ காட். இப்போ என்னாச்சுன்னா ஸ்பைடிக்கே டவுட். ஏன்னா இவன் வந்ததை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து அட்டாக் பண்ணால. ஒரு வேலை இவன் அவங்க ஆளா இருந்தா டிஃபெண்டர்ஸ்க்கு சங்கு தானே. அதனால ஃபர்ஸ்ட் டவுட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்புங்கன்னு சொல்லி நம்ப வச்சு எல்லா மேட்டரையும் ஒண்ணு விடாம கேட்பான். ஆக்சுவலா அந்த டூம் பைய மூதேவி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நாட்டை மட்டும் தான் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தான். அப்புறம் ஒண்ணுல இருந்து ஒண்ணு, அதுல இருந்து இன்னொன்னு அப்படி மாத்தி இந்த உலகத்தையே அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். ஒண்ணு இப்ப அவன் கூட சேரணும், இல்லன்னா அவனை எதிர்க்கணும். சேரலைன்னா கண்டிப்பா பொழந்துருவான். இத சொன்ன உடனே தாரால நம்பவே முடியல. ஏன்னா நேத்து தான் அவெஞ்சர்ஸ் தார் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு எல்லா வில்லனையும் போட்டு பொலன்னு பொழந்து எடுத்தானுங்க. ஏன்னா எல்லாருமே பயங்கரமான ஹீரோஸா இருந்தானுங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டா இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் குப்பை தான். ஆனா கண்டிப்பா சுத்தியிலோட ஒருத்தன் வந்து காப்பாத்துவான்னு சொல்லியிருந்தாங்களாமா. அதே மாதிரி வந்தான். ஆனா இப்ப பவரும் இல்ல, சுத்தியிலும் இல்ல. எப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே செவுத்த வச்சுட்டு அந்த டூம் பையன் வந்துருவான். வந்தவன் சும்மாவா இருப்பான். இவங்க அவன் அடிக்க, அவன் இவங்களை அடிக்க, என்னதான் தார் அடிக்க ட்ரை பண்ணாலும் அவன் ஒரே அடியில சோழிய முடிச்சிருவான். அப்புறம் என்ன பிச்சைக்கார பேப்பைய மாதிரி தூக்கிட்டு போவானுங்க. கூட்டிட்டு போறது வேற யாரும் இல்ல, நட்டாஷா. அவகிட்டயும் எவ்வளவு பேசி பாப்பான். ஆனா அவ கேட்கற மாதிரியே இல்ல. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு
பண்றதுன்னு தெரியல. ஹாக்கை, ஃபால்கன், ஸ்பைடி அவங்க 3 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்ம தாரு கிட்ட மட்டும் டூம் பைய பேசணும்னு தனியா கூட்டு போயிருவான். அங்க போய் பார்த்தா இன்னொரு சாக்கு. என்னடானா கேப்டன் அமெரிக்காவை கிரையோஜெனிக் ஸ்லீப்ல இருந்து எழுப்பவே இல்ல. ஏதா பார்த்து சரியான வழியான தாரு பாஞ்சி போய் அடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. அவன் பயங்கரமா அடிச்சு தார தெறிக்க விட்டுருவான். இதெல்லாம் எப்படி பண்ணா ஏன் பண்ணான்னு கேப்பான். அது மட்டும் இல்லாம தார பத்தி வேற யாருக்குமே தெரியல, டூமுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த லூசு பையன் என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்ல மாட்டான். ஆனா மனித குலத்தை அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு அடிமைகளா மாத்தி வச்சிருப்பான். அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாம் என்னன்னாங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் இல்லவே இல்லப்பா. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நட்டாஷா வந்து ஸ்டாக் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அவனோட ஹோலோகிராம் ஆன் பண்ணி விடுவா. அந்த மூதேவியும் டூமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதோட விட்டா பரவாயில்லையே, தாரோட ஹேமரை அவனுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறானுங்க. என்ன அப்படி பண்ணணும்னா தாரை டிஸ்இன்டிகிரேட் பண்ணணும். அதுக்காண்டி லேபுக்கு கூட்டு போவாங்களா. தாரு மியாலியரை பார்த்தோன்னே எங்கிட்ட வா வான்னு என்னென்னமோ பண்ணி பாப்பா. ஒன்னும் வேலைக்காகாது. ஏன்னா அது இப்போ ஸ்டாட்டிக் டைம் ஸ்பேஸ் பபுல்ல மாட்டி இருக்கு. சோ என்னதான் பண்ணாலும் அசைக்க முடியாது. இப்ப தார் மட்டும் அவங்க நினைச்ச மாதிரியே கொடுத்துட்டான். அது நேரா டூமோட கைக்கு போயிரும். அதுக்கு நான் செத்து போயிருவேன்டாம்பா. அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட். ஸ்டார்ட் நெஞ்சில இருந்த அந்த வெளிச்சத்தை காணும். அண்ட் இவன் ஏன் எதிரிக்காண்டி வேலை பாக்குறான்னு கேட்டா அவனோட ஆளு ஒபாடியா ஸ்டார்க்கோட ஆயுதத்தை வச்சு அவனையே அட்டாக் பண்ணும்போது இவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தினது டூம் தான். அவன் மட்டும் காப்பாத்தலைன்னா அந்த சாட்னல் நெஞ்சுக்கு போய் பெரிய பிரச்சனையா இருக்கும்பா. அன்னையில இருந்து இவனுக்காண்டி தான் வேலை பாக்குறானாமா. இத கூட மன்னிச்சிடலாம், பேனரே அவனுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். என்னன்னா காமா ரேடியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல மாட்டிட்டானாமா. அந்த டைம் வந்து காப்பாத்தினது டூம் பையே. கூடவே இந்த சூட்டையும் ரெடி பண்ணி கொடுத்தானாமா. சின்ன பீனமா செதஞ்சு போயிருப்பேன்பா. இதுலயே தெரியுது அந்த டூம் பைய மூதேவி ஃபியூச்சருக்கு போய் எல்லாரும் மண்டையிலயும் நல்லா மிளகா அரைச்சிருக்கான். வேற ஒண்ணு இல்ல, நம்ம ஆளுங்க சக்தி அடைஞ்சாதானே பெரிய பிஸ்தாங்க. அதுக்கு முன்னாடியே போய் தடுத்துட்டா எல்லாரும் டம்மி பீஸ் தானே. எப்படி பிளானிங்? ஆக்சுவலா தோருக்கும் இதே ஆப்பு வச்சிருப்பான். என்ன அவன் பூமிக்கு வெளியில இருக்கிறதுனால எஸ்கேப், இல்லன்னா ஆஸ்கார்டுக்கும் வந்து ஒரு வழி பண்ணிருப்பான். இப்ப அந்த டூமோட பிளான் தாருகிட்ட இருந்து அந்த மியால்னியரை வாங்கி ஆஸ்கார்டுக்கு டிராவல் பண்ணி அங்கேயே ஆப்படிக்கணும்னு காண்டாயி அடிக்க போனவன தோசை மாதிரி திருப்பி போட்டு அடிப்பான். இன்கேஸ் இவன் ஏதாச்சும் தொகுர்னானா இவனையும் இவன் கூட இருந்தானிலே 3 பேரு அவனிலையும் போட்டு தள்ளிடுவேன்னு மாட்டிட்டு போவான். அப்புறம் மக்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா இவனுக்கு அடிமையா இருக்க சொல்லுவான். இல்லன்னா கண்டிப்பா கதம் கதம். அது மட்டும் இல்லாம இவனை எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே கொல்ல போறானாமா. இதையெல்லாம் பார்த்த தோரு அவங்க அப்பன் சாபம் வெப்பன் மாதிரி இப்ப வந்து தாக்கிருச்சு இல்ல. ஒண்ணு இல்ல, அவங்க வீக்னஸ் ஆலேயே நீ அங்க போய் தோத்து போவேன்னு சொன்னா அதே மாதிரி தோத்து போயிட்டான்ல. எல்லாரும் இப்ப டூமை எதிர்த்தாங்கன்னா கண்டிப்பா அவன் அடங்கிடுவான்ல. ஆனா தாரு பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் கொடுப்பான். என் உலகத்துல உங்களை இப்படி எல்லாம் சொன்னாங்கறா, நான் தான் ஒத்துக்கல. எல்லாம் தைரியமா வெறி கொண்டு வீரம் கொண்டு எழுந்து வாங்க, நம்ம இவங்களை ஜெயிச்சலான்னு சொற்பொழிவா ஆத்தாத்துன்னு ஆத்தி தள்ளுவான். ஆனா நோ யூஸ், தோர நிக்க வச்சு மிஷின் கண்ணாலேயே சுட போறானுங்க. அந்த டைம் பிளாக் விடோ வேலையை ஆரம்பின்னு கத்துவா. தோர மிஷின் கண்ணால சுட வந்தவன் டப்புன்னு அந்த கண்ணை தூக்கி அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாத்தையும் பட்டு 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 பட்டுன்னு சுட ஆரம்பிச்சிருவான். நட்டாஷாவும் திடீர்னு டூம் அட்டாக் பண்ணிட்டு எல்லா ரோபோட்ஸையும் பொளந்து கட்டிடுவான். அது மட்டும் இல்லாம டோனி ஸ்டார்க்கும் ஆப்படிச்சுட்டு ஆப் பண்ணிடுவான். தாரையும் அவன் சுத்திலையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே தாருக்காண்டி பல காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஏன்னா இவனை பார்த்து மட்டும்தான் அவன் பயந்து இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே டிஃபெண்டர்ஸ் டீம் தான். இப்போதைக்கு பிரிஞ்சு டூம் கிட்ட வேலை பாக்குற மாதிரி நடிச்சு வேலையை பார்த்திருக்காங்க. சோ அவெஞ்சர்ஸ் டீம், அதாவது டிஃபெண்டர்ஸ் டீம் பயங்கரமா சண்டைய போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் கேப்டனோட ஐஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிச்சிரும். எப்படி எல்லாத்தையும் பொல பொலன்னு பொலந்துட்டு இருப்பாங்க. டப்புன்னு அந்த டூம் வந்து ஒரு அடிதான் அடிப்பான். தார பயபுள்ள அங்கேயே மட்டே. அவங்கன்னுக்கு எல்லாரும் பார்க்க பழைய அவெஞ்சர்ஸ் மாதிரியே தெரியுறாங்க. அப்படின்னா தாரு அப்படியே மண்டைய போட்டுருவான். அதுக்கப்புறம் சுத்தில டூமுக்கு தானே சொந்தம். அதை நம்பி போய் சுத்தில பின்னாடி வர்ற அளவுக்கு முக்கு முக்குன்னு முக்கி எடுக்க பாப்பான். வாழவே வாழாது. அப்பதான் பிளாக் விடோ தாரோட்ட நெஞ்சில நச்சக்குன்னு சாக்கு கொடுப்பா. பயபுள்ள அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு சுத்தில கையில எடுத்து அப்படியே இடி அவன் மேல இறங்க இறங்க அவனோட பழைய கெட்டப் ஸ்டைலா மாறுவான். இனி சொல்லவா வேணும், அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொல பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. சோ இப்ப டூமால எதுவுமே பண்ண முடியவில்லை. அவன் என்ன பண்ணுவான், நேரா அவனோட லேபுக்கு தப்பிச்சு போவானே. தோருக்கு தெரிஞ்சு போச்சு அவன் டைம் மிஷினை தான் பார்க்க போறான்னு. சோ அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிருவான். இப்ப என்ன பிளான்னா இவங்கள உயிரோட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா எல்லாம் கால வாரிட்டாங்கல்ல. அப்ப இவங்க யாருமே பிறக்கலன்னா ஈஸி தானே. சோ அந்த டைம்க்கு போய் சொல்லிய முடிச்சலான்னு கிளம்புவான். அதுக்குள்ள பேனர் பைய ஆஃப் பண்ணி விட்டுருவான். ஏன்னா இந்த டைம் மிஷின் ரூமை தவிர மத்த எல்லா ரூம்குள்ளயும் இவனை அலோவ் பண்ணிருப்பான். அப்ப இங்க தானே சீக்ரெட் இருக்குது, அதான் வச்சுட்டான் பெரிய ஆப்பு. இப்ப அவன் கோவத்துல பேனரை தூக்கி போட்டு அடிச்சான். சூட்டு கிழிஞ்சு கண்டிப்பா காமாரேஸ் வெளியே வந்து ஹல்கா மாறிடுவான். அப்புறம் அடிய தாங்க முடியாதுமா, வேற வழி இல்லாம விட்டுருவான். தோர் வேற வந்து டைலாக் அடிச்சிட்டு இருந்தவன காண்ட்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானே. என்னன்னா என்ன, இது எல்லாத்தையும் இப்படி அழிச்சலான்னு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோடுன்னு எடுப்பான். அதுக்குள்ள கேப்டனோட ஷீல்டு வந்து சும்மா டங்குன்னு அடிக்கும். ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். நெக்ஸ்ட் என்ன, உலகம் பூரா இருக்க டூமோட நெட்வொர்க்க கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. அந்த டூம் டைம் மிஷினை வச்சு தானே எல்லாத்தையுமே பண்ணா. இத தோர் தான் போய் சரி பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்ல. இதனால அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சோ எந்த டைம் எப்போன்னு கேட்டவன தார் ஆஸ்கார்டுக்கு வந்தான்ல,
அது நியூயார்க்கோட நைட் டைம். சோ அந்த டைமை கேட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த டூம் பைய டைம் மிஷின் ஆரம்பிச்சு ரன் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இத தாரு கரெக்டா வந்து பாத்துருவான். இப்போ அந்த டைம் மிஷின்ல எலக்ட்ரிசிட்டி வருமா, அந்த டைம் நம்மால இடி எடுத்து அவன் தலையிலேயே ஒரு இடி, அந்த பில்டிங் அவனோட மிஷின் எல்லாம் சுக்கு சுக்கா சாம்பலா போயிரும். சோ அந்த மூதேவி என்ன நினைச்சுக்குவான், அவன் பண்ண ரிசர்ச் தப்பாயி எல்லா இடமும் பிளாஸ்ட் ஆயிருச்சுன்னு. உடனே அந்த கம்ப்யூட்டர் இந்த ப்ராஜெக்ட மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும். செம காண்டாயி அந்த ரோபோட்டையே பொளந்து கட்டிடுவான். ஏன்னா இத பண்ணவே பல வருஷம் ஆயிருச்சு. இதுல மறுபடியும் முதல்ல இருந்து நல்ல வேலை தார் தான் அழிச்சான்னு தெரியல. தெரிஞ்சது கண்டிப்பா மறுபடியும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப இது அவன் தப்புன்னு தானே நினைச்சான். சோ பஞ்சாயத்து ஓவர், எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிரும். தோர் நேரா அவெஞ்சர்ஸ் டவருக்கு போய் பாப்பான். எல்லாம் பழையபடி சில்லற சண்டைய போட்டுட்டு இருப்பாங்க. ஐஸ்கிரீம் தகராறு, பிராக்டிஸ், அல்கோட கலெக்ஷன் எப்படி பழையபடி ஆயிருச்சேன்னு தோறு சந்தோஷத்துல சிரிப்பானு எல்லாம் காண்டாயிருவானுங்க. பின்ன அவனு சண்டை கட்டிட்டு இருக்கும் போது இடையில சிரிச்சானா, அப்புறம் இனிமேட்டு தார் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் போகவே மாட்டேன்னு எல்லாம் ஜாலியா ஒண்ணு சேர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.